நீங்கள் கடினமாக வேலை செய்கிறீர்கள், பணம் சம்பாதிக்கிறீர்கள். ஆனால் மாதம் முடிவில் ஒரு கேள்வி மட்டும் இருக்கும். நான் சம்பாதித்த பணமெல்லாம் எங்கே போயிற்று? உண்மை என்னவென்றால், பலரை ஏழையாக வைத்திருப்பது குறைந்த வருமானம் அல்ல, அவர்கள் கவனிக்காமல் செய்யும் சில தவறான செலவுகள். இன்று உங்கள் வாழ்க்கையை அமைதியாக பாதிக்கும் 5 செலவுகளை பார்க்கலாம். 1. மற்றவர்களை கவரும் செலவு. பலர் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து விலையுயர்ந்த பொருட்களை வாங்குகிறார்கள். ஆனால் உண்மையான வெற்றியாளர்கள் மற்றவர்களை கவர முயற்சி செய்ய மாட்டார்கள். அவர்கள் பணத்தை சேமித்து சரியான இடத்தில் முதலீடு செய்வார்கள். 2. தினசரி சிறிய செலவுகள். ஒரு காபி, ஒரு தேவையில்லாத ஆன்லைன் ஆர்டர், ஒரு பயன்பாடு இல்லாத சந்தா. இந்த செலவுகள் சிறியது போல தோன்றும், ஆனால் ஒரு வருடம் கழித்து பார்த்தால் அது பெரிய தொகையாக மாறியிருக்கும். 3. அறிவில் முதலீடு செய்யாத செலவு. பலர் பொழுதுபோக்கிற்கு பணம் செலவிடுவார்கள், ஆனால் புத்தகங்கள், திறன்கள், கற்றல் ஆகியவற்றில் முதலீடு செய்ய தயங்குகிறார்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அறிவுதான் எதிர்கால வருமானத்தை அதிகரிக்கும் உண்மையான சொத்து. 4. உடனடி மகிழ்ச்சிக்கான செலவு. இப்போது மகிழ்ச்சி பெற வேண்டும் என்று நினைத்து நாளைய பணத்தை இன்று செலவிடுகிறோம். ஆனால் வெற்றி பெற்றவர்கள் இன்றைய ஆசையை கட்டுப்படுத்தி நாளைய சுதந்திரத்தை உருவாக்குகிறார்கள். 5. திட்டமில்லாத வாழ்க்கை. ஒரு திட்டமில்லாமல் வாழ்ந்தால் பணம் எங்கே செல்கிறது என்பதே தெரியாது. கட்டுப்பாடு இல்லாத பணம் ஒருபோதும் செல்வமாக மாறாது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பணக்காரர்கள் வெற்றி பெறுவது அவர்கள் அதிகம் சம்பாதிப்பதால் மட்டுமல்ல, அவர்கள் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துவதால். இன்று முதல் இந்த 5 செலவுகளை கவனியுங்கள். சிறிய மாற்றங்கள் கூட ஒரு பெரிய எதிர்காலத்தை உருவாக்கும்.